நீங்கள் நான் வாங்க மாட்டேன் லஞ்சம் அப்படின்னா என்ன சொல்லுவான், நீ என்ன பெரிய எதுன்னு நினைப்பா, கொம்புன்னு நினைப்பா, எல்லாரும் வாங்கிக்கிறாங்க, வாங்கிக்க வேண்டியதானையா அப்படிமா. வாங்காதனாலேயே உங்கள் மேலே ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் அவங்க செய்கிறத செய்யாதனாலேயே உங்கள் மேலே பிரச்சனை. நீதி நிமித்த துன்பப்படுறதுன்றது உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய காரியம். அப்படி துன்பப்படுகிறவர்களுக்கு தைரியமூட்ட, அவர்களை உற்சாகப்படுத்த, அதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பப்படுத்துகிறாங்களேன்னு இந்த பூமியை விட்டே போயிடாத. சிலர் துன்பப்படுத்துகிறான்னு ஒன்று இவங்க ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் பரலோகம் வந்துடுறேன், இந்த உலகமே பிடிக்கல எனக்கு, இது ரொம்ப பொல்லாத உலகம், இங்கே இருக்கவே விரும்பலாம். ஆண்டவர் சொல்கிறார், அங்கேயே இரு, ஏன்னா அங்கே தான் உப்பு தேவைப்படுது, அங்கே தான் எல்லாம் கெட்டு போகுது, அங்கே தான் இரு, நீ பூமிக்கு உப்பாக இருக்கிற. என்ன சொல்கிறாரு? அப்பா, துன்பப்படுத்துகிறார்களேன்னு சொல்லி விளையிடாத, துன்பப்படுத்துகிறார்களேன்னு தூரமாக போயிடாத, துன்பப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி நீ போய் கதை அடிச்சுக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்காத ஜெபம் பண்ணுறன்ட்டு. துன்பப்படுத்தினா பரவாயில்ல, நீ அங்கேயே இரு, ஏன்னா பூமிக்கு நீ உன்னை உப்பா வச்சிருக்கிறேன். ஊக்குவிக்கிறார், உப்பா வச்சிருக்கான என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? துன்பப்படுத்துகிறாங்க, போயிடாத, இரு, அந்த இடத்துலையே இரு, அந்த ஸ்தானத்திலேயே இரு, பரவாயில்ல, கொஞ்சம் துன்பப்பட்டால் பரவாயில்ல, இரு, எனக்காக இரு, ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்றால் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றாரு. எப்படி பாருங்க, உப்பு கொஞ்சம்தான் உப்பு, ஆனால் அது எப்படி வேலை செய்தான்? இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு இல்லையா, 13ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல 13:33 சொல்லியிருக்கு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவு கொப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து கொஞ்சம் மாவை 3 படி மாவோட அடக்கி வைத்தாலாம். முழுவதும் புளித்த மாவு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மாவு எடுத்து, புளித்து 11 சொல்கிறாங்களே புளித்த மாவு, அதை எடுத்து இவ்வளோ மாவில் வைக்கிறா, கொண்டு போய் வச்சு ஓவர் நைட் வச்சா என்ன ஆகிறது? முழுசும் புளிச்சிருது. இவ்வளோ மாவு தான், அது அவ்வளோ மாவையும் புளிக்க வைக்குது. கொஞ்சம் டைம் தேவை, அவ்வளோதான். அதை வச்சுட்டா அது ஒன்றும் நைட்டெல்லாம் குர்ன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறது இல்லை, குவைட்டாக இருக்கும், ஒன்றுமே செய்யாது, அது பேசாமல் இருக்கும், ஒன்றுமே இல்லைங்களே, வச்சிருக்குதுங்க. என்ன காலையில் பாருங்கள், எல்லாமே புளிச்சிருக்கும். இந்த மாவில் எந்த பக்கம் நோண்டி எடுத்தீங்கனாலும் எல்லாமே புளித்த மாவாக இருக்கும். ஒரு சத்தம் கேட்காது, ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காது, ஒரு தடபுடல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் அது பாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ, நம்ம வேலை